எனக்கு கர்த்தர் பந்தி ஆயத்தப்படும் பொழுது நீங்களாம் வயிறு இருந்துச்சு சாவிங்கடா அப்படிதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பந்தியை அனுபவிச்சு அவர் என்ன பண்ணார்னு கேளுங்க. அவர் கர்த்தர் பந்தி ஆயத்தம் பண்ணப்போ அவரோட மேஜையிலிருந்து அவங்களுக்கெல்லாம் சோறு போட்டாராம். லிட்ரலி பழி வாங்கணும்னா பக்காவா பழி வாங்குறதுக்கு இதுதான் வழி. ஏன்னா பைபிள் சொல்லுது, ரோமர் 12:19-20, அன்றி உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். என் மாமியார் மண்டையில் அக்கினியை போட்டு பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, உங்க மாமியாருக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்கிறாரு. இன்னைக்கு போற வழியில் அதை பண்ணுங்க. எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது பாஸ்டர், 2 பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடு அவன் பசியா இருக்கும் போது. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் வாங்கி கொடு, தாகமாக இருந்தால் குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்குற. அப்படி நீ பண்ணும்போது அவன் மண்டையில் தீ எடுத்து போடுற மாதிரியா. யோசேப்பு எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. பாடா ரூபட்டே, அவனுக்கு பிரியாணி வை, எங்கள் அண்ணனுக்கு ஆட்டுக்கால் பிரியாணி பிடிக்கும், இவனுக்கு பாயாவை ஏன் பாயா, அவனுக்கு தான் ரொம்ப பாயாவை தான் போடு, பேண்ட்டை கழுத்துனது அவன் இவனா. ஆமாம், இவன் தான் வெளியில் கூப்பிட்டு வந்து அவன் 20 வெள்ளி சொன்னான், இவன் 10வது ஒரு 22வது இந்த பையனுக்கு போட்டு கொடுக்குன்னு சொல்லி கேட்டது இவன் தான். இவனுக்கு அவியல் வை, அவியல்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பொரியலை, பீன்ஸ் பொரியல் வை, நல்லா சாப்பிடு நீ. அவனுக்கு ஆட்டுக்கால் சூப்பர் ரொம்ப பிடிக்கும். அவன் தான், ஆமாம் அவன் தான் இது பண்ணவன், ஆட்டு ரத்தத்தில் முக்கி அப்பாட்ட போய் காட்டலான்னு சொன்னான் அவனுக்கு. இப்படி ஏங்க அன்னைக்கு அவனுங்களுக்குலாம் சோறு இறங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா கேட்குறேன். இவர் சோறு போட்டார் அது ஒரு பக்கம், ஆனால் அவனுக்கு இறங்கியிருக்கணுமே. யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால என்னைக்காவது ஆட்டு ரத்தத்தை பார்த்தா தான் இப்படிலாம் பண்ணமேடா துரோகம்னு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்னைக்காவது குழியை பார்த்தா தான் அப்பா இதுக்குள்ள தாண்டா ஒருத்தனை போட்டோம், சொந்த தம்பியை போட்டோம்னு ஞாபகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் காலைல சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பிடும் போதெல்லாம் விற்குது. ஆனாலும் பண்ணார் பாருங்க யோசேப்பு, அவனால் மறக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டார். But what Joseph did was, when God gave him the table, he made a seat available for his haters. ஏங்க இந்த அளவுக்கு நீங்கள் மாறுற வரைக்கும் உங்களை அந்த டேபிளில் கர்த்தர் உட்கார வைக்க மாட்டாருங்க. ஏன்னா இது என் கர்த்தர் உண்டு பண்ணுகிற பந்தி. அதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகணும்.